ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், இந்த பங்குனி மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே மெதுவாக நேர்மையை நேசிக்கக்கூடிய ராசி துலா ராசி. தெய்வீக சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் தெளிவான முடிவுகள் அப்படிங்கிறது உறுதியாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதம், அதாவது தமிழ் மாதங்களில் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் சில முடிவுகளுக்கு உறுதி எடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது. அது சந்தோஷமான விஷயம். உங்களுடைய ராசிக்கு பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் வருமானம், தூய்மையான வகையில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இன்றைக்கி நேர்மை அதே மாதிரி தூய்மை அப்படிங்கிறது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தால் கூட உண்மையான தூய்மை, உண்மையான வாய்மையாய் மேன்மைக்கு வரக்கூடிய பாக்கியம் துலா ராசிக்கு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இது அல்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானமாக ஜாதக ரீதியாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ருண ரோக சத்துருஸ்தானமாக விளங்கக்கூடிய 6ஆம் இடத்துல சுப கிரகம் அப்படிங்கிறத விட பாப கிரகம் இருந்தது அப்படின்னா பல்வேறு விதத்தில் மேன்மைகள் கிடைக்கக்கூடியது. எந்த ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல பாப கிரகம் இருக்குதோ அந்த பாப கிரகம் உங்களுக்கு சோகம் தராமல் லாபம் தரக்கூடிய பாக்கியத்துக்கு மாறுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சாஸ்திரம் திட்டவட்டமாகவே சொல்லி வச்சிருக்குது. அந்த 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது லட்சுமி ஸ்தானமாக உங்களுக்கு அமையுது. அந்த சூரிய பகவானோடு சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்க போகுது. 6ல் சூரியன் இருக்கும்போது ஊரில் பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது உன்னதமான விஷயம். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் உங்களுக்குன்னு பேர், உங்களுக்குன்னு புகழ் கிடைக்கக்கூடியது. அம்மா அப்பா வச்ச பெயரை விட உங்களுக்குன்னு ஒரு பட்ட பெயர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். அரசியலுக்கு போனால் பிரபல்யம், சினிமாவுக்கு போனால் பிரபல்யம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு சிறு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால 2 கிரகங்கள் பாப கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே 6ஆம் இடத்துல சுப கிரகமாகிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. சுக்கிர பகவான் அதாவது அசுர குருவாக இருக்கிறதுனால, குரு பகவான் தேவ குருவாக இருக்கிறதுனால அந்த குரு பகவானுடைய வீட்டில் அசுர குருவாகிய சுக்கிர பகவான் சேர்ந்து அசுர குரு தேவ குரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அப்போ 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு முன்னேற்றங்கள் கொடுக்குது. அப்படிங்கிறதுக்கு மேலே பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் அல்லது வியாபாரத்தில் கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது. அதே மாதிரி புதன் பகவானோடு மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து ராகு பகவானும் இருக்கிறதுனால ஏக காலத்தில் ஏதாவது ஒரு வகைகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம். எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சொந்த வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாதம் முழுவதுமே. பொதுவாகவே இந்த துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக அங்காரகன் செவ்வாய் பகவான் வர்றாரு. அந்த தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பஞ்சமஸ்தானத்தில் பாவ கிரகம் இருந்தால் கூட பண வரவுகளை அதிகமாக கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாவ கிரகம் பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பண வரவுகளை அதாவது மிக மிக தெளிவாக அருமையாக பண வரவு அருமையாக அப்படிங்கிறத விட அந்த பண வரவு மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பெருமையாக மாறக்கூடிய பாக்கியங்களும் இந்த பங்குனி மாதத்தில் இருக்க போகுது. அது சந்தோஷமான விஷயம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி, அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை குறிக்கக்கூடிய 3ஆம் இடம், அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, சொல்லுவாங்க இல்லையா, யாருக்கு பேர் வச்சாலும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது இன்னாருடைய பையன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னாருடைய பையன் அப்படிங்கிற, அதாவது அப்பாவுடைய பேர் சொல்லி பிள்ளையோட பேர் சொல்லக்கூடிய காலங்கள் மாறி இன்னாருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பாவை மையப்படுத்தி பிள்ளையை அடையாளம் காட்டக்கூடிய காலத்தை மாற்றி
பிள்ளையை அடையாளம் காட்டி அப்பாவுக்கு, அதாவது பிள்ளையுடைய பேரை சொல்லித்தான் அப்பாவே தெரிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக, மிகப்பெரிய வெகுமானமாக, மிகப்பெரிய அதிகாரமாக வாழக்கூடிய அமைப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் ஆரம்பிக்கும். இதுவெல்லாம் ஒரே மாதத்தில் நடக்காது. ஆனால் இந்த மாதத்தில் அதற்கான அறிகுறிகள் ஆரம்பமாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பொதுவாகவே பகை வீட்டில் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத விட 9ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால, புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பகை வீடாக இருக்கிறதுனால பகையாளி கூட நமக்கு தொகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பாக வந்துட்டு இருக்குது. ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதியாக லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதி உன்னத யோகம் அப்படிங்கிறத விட அரசாங்க வகையில் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடியது. மிகப்பெரிய மந்திரியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு விஐபியாக இருக்கலாம், அவங்கள விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு, அவங்கள விட உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல மதிப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இவ்வளவு அருமை, இவ்வளவு பெருமை, இவ்வளவு செல்வம், இந்த மாதிரியான நன்மைகள் இந்த மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சில சங்கடங்கள், ஒரு சில சிரமங்கள் அல்லது தேவையில்லாத அவமானங்கள் வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால, அவமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அல்லது சில விஷயங்களில் மௌனமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் எடுத்துக்கிறது நல்லது. சூப்பர் சார். இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு சொன்னீங்க சார். இதுல நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு சார்? பொதுவாகவே லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது எதிர்மறையான லாபங்களை கொடுப்பாரு, எதிர்பாராத லாபங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இயல்பு. இருந்தாலும் இந்த கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு வகையில் கெடுதல் கொடுக்கக்கூடியது, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடியது, ஏதாவது ஒரு வகையில் கைகட்டி நிற்கக்கூடியது, இந்த மாதிரி செய்யாத தவறுக்கு தேவையில்லாத தண்டனை அல்லது தேவையில்லாத அவமானங்கள் அல்லது தேவையில்லாத ஒரு, அதாவது உங்களுடைய மனசுக்கு பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடந்தால் நல்லது. ஆனால் சம்பவங்கள் அப்படிங்கிறது நமக்கு சகிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி சகிக்க முடியாத சம்பவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு, அதாவது கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு கடவுள் துணை இருப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நவகிரகங்கள் எந்த இடத்துல இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நவகிரகங்களுக்கு மேலே ஆன்மீகம் துணையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட வழிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம், அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதம் முழுவதும் விநாயக பெருமான, கேது பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு வச்சுக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜாதகப்படி, இந்த மாதப்படி அல்லது வருட தேவதைப்படி அல்லது இந்த பங்குனி மாத கிரக அதிதேவதைகளினுடைய திதி தேவதைப்படி பொதுவான வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வ விருட்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அத்தனை விஷயமும் வருட தேவதைக்குண்டான வழிபாடு, திதி தேவதைக்குண்டான வழிபாடு, மாத தேவதைக்குண்டான வழிபாடு, வார தேவதைக்குண்டான வழிபாடு, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நாளிகை விநாளிகை சம்மந்தப்பட்ட அதிதேவதை வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் குலதெய்வ விருட்சத்தில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆக அந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா மொத்த குடும்பமே சுபிட்சமாக வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சிறப்பாக கிடைக்கும். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா?
ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.